எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இது உங்கள் ஏவிடி கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னா டொமேட்டோ சாஸுங்க. இந்த டொமேட்டோ சாஸில் நான் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவோ இல்லை வினிகரோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு குழிவான டீஸ்பூனில் தான் நான் இன்றைக்கி திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு 8 டீஸ்பூன் சுகர் இருக்குது, 1.5 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடருங்க. இதில் பாருங்கள், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கப்பூ, ஒரு ஏலக்காய். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 துண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 பல் பூண்டு, ஒரு அரை துண்டு இஞ்சி. உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் 1/2 கேஜி டொமேட்டோங்க. இதை நாட்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைக்கல அப்படின்னா பெங்களூர் தக்காளிக்கு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அதை ஃபைனலாக ஆட் பண்ணி நீங்கள் சாஸை நிப்பாட்டிக்கலாம். இந்த சாஸை 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 10 நாள் இது தாராளமாக வரும். ஓகேங்க, ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் தண்ணி விட்டுருங்க. இது போதுங்க. நீங்கள் டொமேட்டோ குக் பண்ணுறதுக்கு ஸ்லோ வச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்லோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபயர் வச்சுக்கோங்க, போதும். சீக்கிரம் குக் ஆகிடும் டொமேட்டோ. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கீங்க டொமேட்டோ இதை நீங்கள் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் வச்சுக்கோங்க. சுத்தமான காட்டன் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸை சென்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த ஸ்பைஸ் பேக்கை டொமேட்டோ பியூரிக்குள்ளே போடுவோம். நல்லா போட்டுட்டு அப்பப்போ நல்லா ஸ்பீஸ் பண்ணி விடுவோம். டைட்டாக போட்டுக்கோங்க, கலரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளியை உள்ளே போட்டு 3 நிமிஷம் ஆச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் 3 நிமிஷம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. நமக்கு ரொம்ப குக்காக தேவையில்லைங்க, இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இதனால் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அடித்து பியூரி ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த பியூரியை நான் இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்து அதில் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க தக்காளி. இதை நான் 2 பாகமாக பிரித்து தான் அரைக்க போகிறேன். தண்ணி ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நான் இதை ஆல்ரெடி 3 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வேக வைக்கணும் இல்லையா, அதனால நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணுங்க. நம்ம ஸ்லோ குக்கில் வச்சு குக் பண்ணால் சாஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்போ நான் அரைச்சி ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி பியூரி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் அதே கடாயில் இந்த ஃபில்ட்ரை ஃபிட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தேவை நீங்கள் செப்பரேட்டாக தனியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடித்து வச்ச பியூரியை இப்போது ஃபில்ட்ரு பண்ண போகிறேங்க. பாருங்கள், எனக்கு இந்தளவுக்கு பியூரி கிடச்சிருக்குங்க. பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எப்போயுமே சாஸ் பண்ணுறச்ச. இப்போ நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சால்ட், சால்ட் மட்டும் கடைசியாக பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. இப்போது சில்லி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைஸ் பேக், சுகர், சால்ட், சில்லி பவுடர், இந்த 4 தாங்க நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அதனால தான் அதில் வினிகர் ஆட் பண்ணல. வினிகர் மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் சப்போஸ் லாங் டைம் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் வினிகர் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். ஓகே,
சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த ஸ்பைஸ் பேக்கை இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சரியாக 7 to 10 நிமிஷத்துக்குள்ளே சாஸ் ரெடி ஆயிரும். அதுக்கு இடையில அப்பப்போ வந்து நீங்கள் சாஸை வந்து இந்த மாதிரி கிண்டி விடணும். ப்ளஸ் இந்த ஸ்பைஸ் பேக்கை வந்து லைட்டாக அழுத்தி விடணும். ஓகேங்க. 7 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி பார்ப்போம் சாஸ் வந்துருக்குன்னு. ஓகேங்க. இப்போ பாருங்கள், எனக்கு சரியாக வந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. சாஸ் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கண்டிஷன். இதுக்கப்புறம் இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க. நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஊற்றி காட்டுறேன். எப்படி இருந்து பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரியாக ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி க்ளீனான பாட்டிலில் ஊற்றி எடுத்துட்டேங்க. இது கொஞ்சம் பெரிய பாட்டில். இதில் எனக்கு கிட்டத்தட்ட 3/4 பார்ட் கிடச்சிருக்கு. எடை போட்டு பார்த்தேங்க, 250 கிராம் இருக்குங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.